இந்த முருக தரிசனம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். நம்ம தலையெழுத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் பிரம்மா கர்ணாபினான்னு எழுதிட்டார். இந்த தலையெழுத்தை அழிக்கக்கூடிய ரப்பர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒருத்தர்கிட்ட இருக்குது, முருகப்பெருமான்கிட்ட இருக்குது. முருகனுடைய பாதம் இருக்குது பார்த்தீங்களா, திருவடி, அதுதான் நம்முடைய தலையெழுத்தை அழிக்கக்கூடிய ஒரு எரேசர், ரப்பர் அப்படின்னு வச்சுக்கலாமே, எரேசர். இந்த முருகப்பெருமானுடைய திருவடி நம்ம தலையின் மீது பட்டால் கண்டிப்பாக நம்முடைய தலையெழுத்து மாறும். அப்படி யாருக்காவது மாறி இருக்கா அப்படின்னு கேட்டால் அருணகிரிநாதருக்கு மாறி இருக்கு. அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய இளமை காலத்தில் கொஞ்சம் சிற்றின்பத்தில் எளியராக இருந்துட்டார். அதனால் அவருக்கு தொழுநோயின்னு ஒரு நோய் வந்துருச்சு. ஏன் அதுக்கு தொழுநோயின்னு பேர்னு கேட்டால், எல்லா நோய்களும் நீதாப்பா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி தொழும், அதனால் அதுக்கு தொழுநோயின்னு பேர். அந்த தொழுநோய் வந்த உடனே கை காலெல்லாம் அழுகி தண்ணியாக ஊற்றுது. அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், முருகப்பெருமானுடைய திருவிரலை வேண்டுகிறார். முருகப்பெருமான் வந்து அருள் செய்து முத்தை தருங்கிற திருப்புகழை பாட சொல்லி பாடினார். அப்போ ஒருத்தர் தவறான வழியில் போனவரை தலையெழுத்தை மாற்றி நல்ல வழியில் இன்றைக்கு நாமெல்லாம் குருநாதர் அப்படின்னு முருகனடியார்கள் கொண்டாடக்கூடிய வகையில் ஒருத்தரை மாற்றியிருக்காருன்னு சொன்னால் அவருடைய தலையெழுத்து அழிச்சாருந்தான்னு அர்த்தம். சரி, அவர் தலைமையில் பட்டால் ஓகே. இந்த காலத்தில், இந்த கலியுகத்தில் தண்ணியவே காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற இந்த காலத்தில் எப்படி நம்முடைய தலையெழுத்தை முருகப்பெருமான் மாற்றுவார்? அவருடைய பாதம் நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முருகப்பெருமானுடைய பாதம் பட்ட கோயிலுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. திருச்செந்தூர் எங்கே போனாலும் கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது முருகப்பெருமானுடைய திருவடி நம் தலையின் மீது பட்டு எப்படி சார் அழியும் அப்படின்னு கேட்டால், அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். இதெல்லாம் வாங்கி படிக்கணும். கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு இருக்குது. முருகப்பெருமானுடைய பாதம் எங்கெங்கெல்லாம் பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறார். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ அப்படின்னு சொல்கிறார். தாவடி ஓட்டும் மயிலிலும், முருகப்பெருமான் ஆரோகணித்து வரக்கூடிய அந்த மயில் வாகனத்தின் மீது முருகப்பெருமானுடைய பாதம் பட்டுச்சு. அப்படி பட்ட உடனே அந்த மயில் வாகனம் எப்படி ஆயிடுச்சா, அழகாக ஆயிடுச்சு. தேவர் தலையிலும், தேவர் தலைனா தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சூரபத்மன்கிட்டிருந்து விடுதலை வாங்கி கொடுத்த காரணத்துக்காக நன்றி சொல்கிறதுக்காக போய் எல்லாருமே முருகப்பெருமானுடைய பாதத்தை பணிஞ்சாங்க. அப்போ அங்கேயும் பட்டுச்சு. மூணாவதாக அருணகிரிநாத பெருமான் எழுதிய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, விருத்தங்கள், வகுப்புகள், எழுகூற்றிருக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய இலக்கியத்தில எல்லாம் படிச்சிருச்சு. அதில் முதல்ல பட்டது எது மேலே பட்டுச்சுன்னு கேட்டால் திருப்புகழ் மேலே பட்டுச்சு. இப்போ திருப்புகழ் மேலே முருகப்பெருமானுடைய பாதம் பட்டுச்சுன்னு சொன்னேன்ல, திருப்புகழ் மேலே பட்டிருக்க திருப்புகழுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால், இப்போது ஒருத்தர்கிட்ட நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்குறேன், ரெக்கமெண்டேஷனுக்கு கூப்பிடுறேன், அவர்னால வர முடியலை, அன்னைக்குன்னு பார்த்து முக்கியமான வேலை. அப்போ என்ன பண்ணார் அவர், நான் வர முடியாதுப்பா, நான் லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுத்துட்டார். அப்போ அந்த மனிதருக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை அவருடைய கையெழுத்து போட்ட அவருடைய சீல் பதிந்த ஒரு பேப்பருக்கும் உண்டு. அதே போலத்தான் முருகப்பெருமானுடைய பாதத்திற்கு என்ன சிறப்பு இருக்கோ அதே சிறப்பு முருகப்பெருமான் பாதம் பட்ட இன்னொன்றுக்கு உண்டு. அப்படி பட்டது 3. 1 மயில், 2வது தேவர்களுடைய தலை. இதை நம்மெல்லாம் பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் திருப்புகழை படித்தோம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய திருவடி நமக்கு கிடைக்கும். சரி, அப்படி திருப்புகழ் நம்மளால் படிக்க முடியலையா, முருகப்பெருமானுடைய பாதம் நம்ம தலைமையில் படணும் சார், என்னுடைய தலையெழுத்து போகணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், முருகா என்கின்ற நாமத்தை சொன்னால் போதும். நான் சொல்லலை, அதையே அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார். முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. முருகான்னு ஒரு முறை சொன்னால் முருகப்பெருமான் 2 பாதத்தை எடுத்து வந்து நம்ம தலைமையில் வச்சு, கவலையே படாதப்பா, உன்னுடைய தலையெழுத்தை மாற்றுறேன், உன்னுடைய தகுதியை உணர்த்துகிறேன், நாளைக்கு நீ பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் ஒரு தன்னம்பிக்கையை தருவான் என்பதை திருவேளிமிழலை அப்படிங்கிற ஒரு தலத்தில் திருப்புகழ் பாடும்போது சொல்கிறார். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோதருள் தாராய் அப்படிங்கிற திருப்புகழ் சொல்கிறார். முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே அப்படின்னு. அப்படி முருகாங்கிற மந்திரத்தை சொன்னால் என்ன நன்மை நடக்கும்னு கேட்டால் தலையெழுத்து மாறும். முருகான்னு மந்திரத்து ஒரு முறை சொன்னால் முருகனை கும்பிட்ட பலன் மட்டும் கிடைக்காம சிவனை கும்பிட்ட பலன், பெருமாளை கும்பிட்ட பலன், பிரம்மாவை கும்பிட்ட பலன் என்று அனைத்து தேவர்களையும் கும்பிட்ட பலன் கிடைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டால், மு அப்படின்னா முகுந்தன், ரு அப்படின்னா ருத்ரன், க அப்படின்னா கமலன், முகுந்தன்னா பெருமாள்,
ருத்ரன்னா சிவபெருமான், கமலன்னா பிரம்மா, 3 தேவர்களையும் கும்பிட்ட பலனை முருகா என்கின்ற நாமம் தரும். அதனால்தான் கந்தர் அலங்காரத்தில் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் சொல்லும்போது, விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிருதோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும், செங்கோடன் மயூரமுமே அப்படின்னு சொன்னார். அப்போ இவ்வளவு சிறப்பான ஒரு மந்திரம் முருக மந்திரம். முருகான்னு ஒரு முறை சொன்னால் எல்லா நன்மையும் கிடைக்கும். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.